ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம விஜய் ஆண்டனி நடித்து அவரே தயாரிச்சிருக்கிற அவரோட 25வது படம் சக்தி திருமகன் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு. விஜய் ஆண்டனி எவ்வளோ படம் எடுத்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தால் கூட திரும்ப திரும்ப எப்படி படம் எடுக்கிறாருன்னு ஒரு கேள்வி நம்மளை இருந்துகிட்டே இருந்தால் கூட அவர் முயற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் பிச்சைக்காரன் மாதிரி சில நல்ல படங்கள் கொடுத்துருந்தாலும் மோஸ்ட் படம் அவர் ஃப்ளாப்பாக தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் ஒன்று என்னென்னா, ஹீரோ கிட்ட இவர் ஒரு செக்ரட்டரியேட்டில் ஒரு புரோக்கராக இருக்கார். அரசியல்வாதிகள் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் என்ன வேலை நடக்கணும், சிஎம்ஓ மந்திரியோ எம்எல்ஏவோ யார்கிட்ட என்ன வேலை நடக்கணும்னாலும் நம்மளால் வச்சு பண்ணிடலாம். அவர் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாப்புல. இதில் வர நல்ல கமிஷன் பணத்தை வச்சு ஏழைங்களுக்கு ஜென்டில்மேன் பாணியில் கொஞ்சம் நல்லது செய்கிறாப்புல. ஆப்ரேஷன், படிப்புதவி இதெல்லாம் பண்ணுறாரு. இப்படி இருக்கிற பாட்டுக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதோட சும்மா இருக்காமல் அவருக்கு விதி விளையாடிடுது. அபயங்கர்னு அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் டைக்கூன், அரசியல் ஆலோசகர், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அவ்வளோ க்ளோஸு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிடுறாப்புல. அதனால் ஒரு நிதியமைச்சர் பாதிக்கப்பட அவங்க அபயங்கர்கிட்ட வர அபயங்கர் இந்த விஜய் ஆண்டனியோட சூழலை எப்படி முடிக்கிறாரு, இதுலேருந்து மீண்டு விஜய் ஆண்டனி எப்படி அவரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோ விஷயத்தை நிரூபிக்கிறாரு. புரோக்கராக இருக்கிறது, ஆரம்ப காட்சிகளில் இவர் சின்ன சின்ன வேலைகள்லேருந்து பெரிய வேலையிலேருந்து இவர் பண்ணி கொடுக்குறது. குறிப்பாக 40 லட்சம் ஒரு அமைச்சரோட பிஏட்டை கொடுத்துட்டு திரும்ப கேட்கும்போது அட்வான்டோட பெரியவருக்கு இவர் ஒரு சின்ன சின்ன ஜிமிக்ஸ்லாம் பண்ணி பிரச்சனையை க்ரியேட் பண்ணி சிஎம்மோட ஒய்ஃப் அவங்க கோயிலாக போகிறாங்க. யார் ரெஃபரன்ஸ் எடுத்தாருன்னு தெரில. அவங்க வச்சு இவங்க அமைச்சர் பதவியை தூக்குறது, அடுத்தடுத்து பண்ணுற எல்லாமே பக்காவாக இருக்குது. அதுமாதிரி அபயங்கர் வீட்டில் ஒரு சாதாரண வேலைக்காரனாக இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்காருன்றதையும் காமிச்சிருக்காங்க. லாஜிக்கெலாம் சுத்தமாக இல்லைன்னா கூட ஒரு விறுவிறுப்பாக படத்தை இயக்குனர் கொண்டு போயிருக்காரு. அது இதே ஒரு விஜய் ஆண்டனிக்கு பதிலாக ஒரு மாஸ் ஹீரோ விஜயோ அஜித்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரபலம் ஹீரோ பண்ணியிருந்தால் உண்மையிலே பக்காவாக ஒரு கூட்டாக இருக்கின்ற அளவுக்கு நல்ல நல்ல சீன்ஸ்லாம் முதல் பாதியில் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இயக்குனர் வச்சுருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தை என்ன பிரச்சனைனா, இந்த இயக்குனர் பல விஷயங்களை படிச்சுப்பா நினைக்கிறேன். பெரியாரிசம், கம்யூனிசம், நிறையா விஷயங்களை படிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் ஹீரோ மூலமாக புகுத்திடணும்னு பார்த்துருக்காப்புல. அதுதான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். ஏன்னா ஹீரோ ஒரு எம்எல்ஏ போட்டுத்தல சொல்கிறாரு, என்னென்னமா கொள்ளலாம் பண்ணுறாரு, கேட்டால் அவன் கெட்டவன்றாரு. இவரே புரோக்கர்களை பார்த்து பல அநீதிகள் பண்ணி இல்லை ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறவங்க கொஞ்சம் கமிஷன் கட்டிங்லாம் வாங்கி தான் 6,000 கோடி சேர்த்துருக்காரு. கடைசியில் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா இவர் வளர்த்த பெரியவர் ஒரு பைத்தியக்காரனாக வளர்த்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த பெரியவரே ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காப்புல. ஒரு பக்கா கமர்ஷியலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக 2 மணி நேரத்துக்கு பொழுதுபோக்க வேண்டிய படத்தை இவங்க சொந்த கருத்துக்களை பூத்தி ஏனோ எடுத்து வச்சு நிறைய வசனங்களை வச்சு கடைசி ஆள ஒரு சாமி நம்ம கால் ரத்தத்தோடு வெளில அளவுக்கு இயக்குனர் பண்ணிட்டாப்புல. இது நினச்சா யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு, என்னென்னமோ நடக்குது. இவரோட குடும்பம் அந்த வில்லை அவர் கையை சொல்லிட்டுனா உட்டுவாப்பையில் பூகம் போகுதுன்றாங்க. அவர் கண்ணை சச்சா அமெரிக்கா பொருளாதாரமே அடிபட்டுன்றாங்க. அப்படிப்பட்ட ஆளாக இருக்காப்புல. ஒருத்தன் 6,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கான். அந்த விஷயமே தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்படுறதுலாம் நம்புற மாதிரியே இல்லை. பிட்காயினு, என்டிசி, சமத்துவம் என்னென்ன விஷயத்த தெரியுமோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் தெளிச்சு கொடுப்பான். இந்த அதில் கொஞ்சம் போடு, பெரியாரா இதில் கொஞ்சம் போடு, ஒரு பிரச்சனை இருக்கா, பிராமணனை பிடிக்கலாம் தூக்கி வில்லனா போடுங்க, நிறையா இவரோட கருத்துக்களை புகுத்துறதுனால படம் சின்ன பின்னமாக போயிடுது. ஒரு சமூகத்துக்கு மேலே வெறுப்பு இருந்தாலும் அவங்க பண்ணுற தவறுகளை ஒரு படமாக நல்ல சீன்ஸோட காமிக்கும்போது பார்க்குற அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கே இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தோணும். இதில் அவ்வளோ ரொம்ப மெனக்கல்ல. ஒருத்தனை வில்லனா போடு, அவனை பிராமணா காட்டு, அவன் அப்பப்போ ஏதாவது சமூகத்தில் ஸ்லோகம் சொல்லவையே பயங்கர கெட்டவனாக காட்டுன்றாரு. பட் அந்த கெட்டவன் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் டைலாக் பேசுகிறான், அவனே ஜனாதிபதி ஆக்குறாங்க, அவன்கிட்டே நிதியமைச்சர் இவ்வளோ இறங்கி போகிறாங்க. எதுக்குமே இந்த விடையே கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய ஆள் இவர் ஏதோ ஒரு பங்கருக்குள்ள உட்காந்துன்னா நீங்கள் வானை கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. டேய் காதில் பூக்கடையாக சுற்றுவீங்க. அதுக்காக இந்தியாவிலே 4 பெரிய பணக்காரன்னு அம்பானி மாரி ஒருத்தர் காமிக்கிறாங்க. புள்ளி அதேமாதிரி பல்காக இருக்கான். அவனை என்னமோ ஒரு குண்டூசியை குத்தி ஈஸியாக கடத்திடுறாங்க. சந்திரசேகரை வச்சு இவங்க என்னமோ நல்லது அப்போ நினச்ச பண்ண எல்லாமே பயங்கர கிரிஞ்சாகவும் பயங்கர போராகவும் இருக்குது. வெறும் சவுத் நிலத்தை கிரிக்கெட் வந்துட்டா நாடு தெரிஞ்சிருமா? மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்திருக்க வேண்டிய படம்
தன் சொந்த கருத்தாலையும் சில சமூகத்து மேலே இயக்குநர்கள் வெறுப்பாலையும் விஜய் ஆண்டனி யாராவது சொல்லி ஏற்றி விட்டுட்டு ஒரு 4 டைலாக் பேச விட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சாலே இவர் மண்டையாட்டுறதுனாலையும் தனக்கு மியூசிக் வருன்றதுனால ஒரு பில்டப்பாக அவருக்கு மியூசிக் வச்சாலும் இவருக்கு டைரக்ஷன் வராதுன்றதுனால மட்டமான டைரக்டர்கிட்ட மாட்டிக்கலான்றதுனாலையும் வாங்கலாம் பஞ்சலைன் சக்தி திருமகன் சவள குழந்தை 2.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.